திமுகவும் மகளிர் உரிமை தொகை வந்துட்டு அதிகப்படுத்தி குடுக்குறாங்க. அதிமுகவும் ரூ. 2000 மேல குடுத்தேன்ட்டாங்க. விஜய் வந்து தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்துட்டு தாய்மாமன் சீராக தங்கம் தாய்மாமன் கொடுக்கப்படும்னு சீர்ங்கிறதே ரொம்ப தப்பு. தாய்மாமன் இதா சீர் குடுக்குறேன் கொடுக்கணும் யாருங்க எனக்கு? சொல்லியிருக்காரு. சீர்ங்கிறது இப்படி சட்டப்படி இலவசங்களே தப்பு. மாறி இருங்க. மாறி இலவசங்களே சீர்ங்கிறது இருக்கிறாங்க. சட்டப்படி தப்பு. ம். எனக்கு யாரு நான் இன்னும் அசிங்கமா கேட்டேன். எவன் எனக்கு சீர் கொடுக்கணும்? எனக்கு உரிமை, வாரிசு உரிமை வேணும். இந்த வீட்டுக்கான சம உரிமை வேணும். நான் இந்த வீடோட சம்மந்தப்பட்டவன். என்னை திருமணம் பண்ணிட்டு வெளில போறவன் தான் சீர் கொடுக்கணும். அசிங்கமா இல்லை சீர்னு கொடுக்கறது சொல்றது. இன்னைக்கு நான் ஒரு சுயமரியாதை திருமணம் சொல்லியிருக்கேன். நானும் ஆணும் பெண்ணும் சமம். நான் அந்த வீட்டுக்கான உரிமைப்பட்டவன். என்னோட ஐடென்டி அது. நீ ஐடென்டி விட்டு வெளில தட்டுறப்ப சீரு. இன்னைக்கு சட்டம் சீருக்கு எதிரான சட்டம் இருக்கு. ஒரு அறிவு உள்ளவர் இப்படி ஒரு சட்டத்தை இயக்கணும்னு சொல்றாங்களே தாய்மாமன் சீருங்கிறது. முதல்ல நான் சகோதரன் சொல்ற வார்த்தையை எதிர்க்கிற ஆள். எனக்கு எல்லாருமே தோழர்கள் தான். என்னோட கூட பிறந்தவர்கள் மட்டும்தான் சகோதரர். ஏன்னா சகோதரத்துவம் அப்படிங்கிறப்ப எனக்கு உடனே பொள்ளாச்சி ஒன்று அண்ணனா நினைச்சேனே இப்படி பண்ணிட்டேன்னு ஞாபகம் வருது. நான் எதுக்கு ஒன்று அண்ணனா நினைக்கணும்? ஏன் அப்படின்னா என்னோட உனக்கு என்ன உன் மேலே உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் நான் உங்களை அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டுக்கிறது. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆணுக்கு எதிராக நான் அண்ணன் கூப்பிட மாட்டேன். அது உங்களோட ஆணுக்கான இழுக்கு அப்படிங்கிறது. நீ எதுக்கு எனக்கு தாய் மாமானா இருக்கணும்? நீ எதுக்கு எனக்கு முதல்ல மாமாவா இருக்கணும்? எதுக்கு நீ எனக்கு சீர் கொடுக்கணும்? எதுக்கு என்னை வீட்டை விட்டு தரத்தணும்? எனக்கு என்ன ஐடென்டி? எனக்கு இந்த வீடு ஐடென்டி. ஏன் இது நீ அது படிக்கிற? அப்படின்னா என் வீட்டுக்குள்ளே புந்துட்டு நீ என்னை வீட்டை விட்டு தரத்தப்படியா? டவுரி சட்டப்படி இது தப்பு. அந்த அறிவு கூட இல்லாமல் தான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க நீங்கள்.